ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி வீட்டிலே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஸ்பூன்ஸ். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சின்ன துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான் இது. இப்போ இது கூட ஒரு 6லேருந்து 7 முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஆனியன் வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பேக் ஃபுல்லாக இருக்கிற மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கட்டும். அது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா மஷ்ரூம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வைப்போம். அதுக்குள்ளே நீங்கள் போய் நம்ம பச்சைக்கிளி சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டு வந்துடுங்க. வணக்கங்க, நான் தான் பச்சைக்கிளி. இன்னைக்கு நான் சொல்ல போற தகவல் காளான்கள் பற்றி தான். காளான்ல சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது மற்ற உணவுகளான கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, ஆப்பிள், வாழைப்பழம் இவைகளை காட்டிலும் காளான்ல அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்கு. அப்புறம் இதுல பொட்டாசியம், சோடியம் சத்து இருக்கிறதால ஹை பிளட் பிரஷர் வராம தடுக்க உதவுது. நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ரத்தத்துல இருக்க அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றத்துக்கு ரொம்பவே உதவுது. நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. காளான்ல கொழுப்பு சத்தும் மாவு சத்தும் குறைவா இருக்கிறதால நீரிழிவு நோய் வராம தடுக்க உதவுது. அது மட்டும் இல்ல, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்கவும் உதவுது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராம தடுக்கவும் இது ரொம்பவே உதவியா இருக்கு. மேலும் காளான்ல ஜிங்க், அயன், காப்பர், விட்டமின் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறதால இது ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம். இன்னைக்கு நான் காளான்கள் பத்தி சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆரோக்கியமான உணவை அளவா சாப்பிட்டு ஆனந்தமா வாழுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாடா, பாய். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஏன் சேர்க்குறோன்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அதையும் மேலே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.